ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல் அண்டு ஐஎன்எஸ் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, டெலிட்டை தான் அது டெல்லுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு சென்டரில் நம்மளுக்கு ஒரு லைன் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த ஐஎன்எஸ் டேகுங்கிறது வந்து இன்செர்ட் டேகு. இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பாட்டமில் ஒரு லைன் ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டெல் இதான் அந்த டெலிட்டோட டேகோட இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அந்த டெலிட் டேகை டிஇஎல் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். நான் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிட் மாதிரி காமிக்கிறா. இது வந்து நம்மளுக்கு சென்டரில் லைனு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுவே இன்செர்ட் டேகில் ஐஎன்எஸ்க்கு வந்து நம்மளுக்கு பாட்டமில் லைனு ஜென்ரேட் ஆகும். நான் இங்கே பிரேக் டேக் போட்டிருக்கேன், ஏன்னா ஒரே லைனில் வந்துடும் ரெண்டுமே. ஓகே, வந்துருச்சா? இந்த டெலிட் டேக் வந்து நம்மளுக்கு டெலிட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அதனால் சென்டரில் லைன் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுவே இந்த இன்செர்ட் டேக் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இந்த பாட்டமில் உங்களுக்கு லைன் ஜென்ரேட் ஆகும். இந்த டெல் டேக் எங்கே யூஸ் பண்ணுவாங்களாம், இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் வந்து எம்ஆர்பி 500ன்னு இருக்கும். அதை அழிச்சிட்டு 300 அப்படின்னு போட்டிருப்பாங்க, டிஸ்கவுண்ட்டில் தரோம் உங்களுக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கேயே வந்து இந்த டெல் டேக் யூஸ் ஆகும். இந்த இன்செர்ட் டேக் இங்கே யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் டெல் டேகுக்கும் இன்செர்ட் டேகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.